இவ என்ன சரியான லூசு கும்பிட்டையா இருப்பா போல. நேற்று விடிய விடிய கதை சொல்லியிருக்கேன். பின்னையும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்காளே, இவளுக்கு எவ்வளவு இருக்கணும். விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பன் சொன்ன கதையெல்லாம் இருக்கு இவ கதை. இவ தேர மாட்டா. அசோக்குக்கு போன போட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போ, இல்லைன்னா போன மச்சான் திரும்பி வந்தான் பூமலத்தோடனே வேலையும் பார்க்க வேண்டாம், ஒரு மனையும் பார்க்க வேண்டாம், ஊரை பார்க்கவான்னு சொல்லிட வேண்டியதான். என்னக்கா கிட்ட வந்து இப்படி உத்து பாக்குறீங்க? என்ன உத்து பார்க்காம என்ன செய்ய சொல்ற? இங்க வந்து என்னத்துக்கு உட்கார்ந்து கிடக்க? அங்க மைனி ஒன்னியா ஆளை காணுமேன் வீடு புறம் தேடிட்டு கிடக்கு. நீ என்னன்னா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? என்னக்கா செய்ய, நேரமே போல, அதான் சரி கொஞ்ச நேரம் இங்க உட்காருவேன்னு வந்தேன். என்னது நேரமே போலையா? வீட்டுல உள்ள பொம்பளை எடுத்து சொல்லிப்பாரு நேரமே போலன்னு. அவ கம்பத்துக்கிட்டு அடிக்க வருவா. இங்க சோறு கறி ஆக்குறதும், அடுத்த வீட்டுல போய் பழக்கம் பேசுறதும், வீட்டு வேலையை செய்யறதும், அது போக பத்தாதுக்கு டிவி சீரியலும் வரிசையா ஓடிட்டு கிடக்கு. அதை பாக்குறதுக்குமே நேரம் பத்த மாட்டுக்கு. நீ என்னன்னா நேரமே போக மாட்டேங்குற. இக்கா நான் சீரியல் எல்லாம் பாக்குறதே இல்ல, அதான் எனக்கு நேரம் போக மாட்டேங்க போல. இம்பிட்டுனாலும் எப்படி இருந்தியோ தெரியாது. இனிமேலாம் டயத்துக்கு டிவி போட்டி முன்னாடி வந்து உட்காந்துக்கோ, நல்ல நேரம் போகும் உனக்கு. நல்ல விதவிதமா சீரியல் போடுதான், பார்த்தா அதுக்கு படம் போடுவான், நல்ல பாட்டு போடுவான். என்ன பார்க்கணுமோ பார்த்தாதான் உனக்கு மனசுக்கும் ஏதம்மா இருக்கும். சும்மா இப்படி ரோட்ல வந்து உட்காந்து தேவடு கத்துட்டா கிடப்ப. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அவர் நேற்று நைட்டு போய் இறங்கின உடனே ஃபோனை போட்டாரு. இம்பிட்டு நேரம் ஆயிட்டு இன்னும் ஃபோனே வரல. அதான் என்ன செய்கிறாரோ, சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ, வேலையில் சேர்ந்துட்டாரா என்னன்னே தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாரு, அதெல்லாம் அவன் நேரத்துக்கு சாப்பிட்டுருவான். அவன் பசியெல்லாம் தாங்க மாட்டான். வேலையில் போய் சேர்ந்துட்டு உனக்கு ஃபோனை போடுவோன்ட்டு இருப்பான். அதுக்காக இப்படி வீஞ்சிக்கிட்ட உட்காந்துருக்குது. நான் பாரு காலங்காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு கப்பு டீயை போட்டு குடிச்சிட்டு 4 இட்லியை உள்ள தள்ளிட்டு தான் இங்கேயே வந்து நிற்கிறேன். என்னாலெல்லாம் பசி தாங்க முடியாது. அப்புறமா ஒரு 10 மணிக்கு ஒரு 4 இட்லியை உள்ள தள்ளணும். வா, சும்மா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா? போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் என்னத்தையாவது கதையை பேசுவோம், நேரம் போயிடும். அப்புறமா ஃபோன் பண்ணுவான். நீ சும்மா இப்படி வீஞ்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்து யாருக்கு லாபம்? உங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா, சாப்பிட்டுச்சான்னு பாத்தியா? இங்கே வந்து உட்காந்துருக்க. எங்க அம்மாவை அத்தை தான் கவனிச்சுக்கிறாங்க, நான் எங்கக்கா பார்க்குறேன். எனக்கு அவரை தேடுது, என்னமோ மாதிரி இருந்துச்சுன்ட்டு இங்கே வந்துட்டேன். சரி வாங்க போவோம். நீ என்ன லூசா இருப்ப போல. ஊரு பூரா இதுக்குள்ளே 4 சுத்திட்டு வந்திருப்பேன். இப்ப 2 நாளா நீ உம்மனை கிடைக்கேன்னு ஒன்னையே சுத்தி வர வேண்டியதா இருக்கு. எம்பிட்டு வேலை இருக்கு தெரியுமா? நீ என்னன்னா நேரம் போக மாட்டேங்கிட்டு கிடக்குற. வா, போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு முதல்ல, அப்புறமா வேலையை பார்ப்போம். வா. சரிக்கா. அதுல போய் இந்த கொண்டையெல்லாம் அவுத்துட்டு ஒழுங்கா தலையை சீவு. இப்படி பறக்கலி மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோ, மைனி கிளியா கிழிச்சு போடும். மைனியை பத்தி உனக்கு தெரியாது. வீட்டுல ஆள் இருக்கோ இல்லையோ, எப்பவும் நீட்டா இருக்கணும்னு நினைக்கும். வா. சரிக்கா. என்ன நீ சொரத்தே இல்லாம சரிக்கா சொரைக்காங்கிற? கிளம்பு. ஒத்த மவனை பெத்து இந்த மாதிரி ஒருத்தியே மருமவளா வீட்டுக்கு கொண்டுட்டு வர்ற நிலைமையிலலாம் இருக்கு. எங்க நம்ம சொல்றத இவன் கேக்குறான். இவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் இவளை முதல்ல இங்க இருந்து விரட்டி முடுக்கணும். இவளெல்லாம் மருமவளா என்னால ஏத்துக்கவே முடியாது. என்ன தங்கமயிலு, இன்னைக்கு நீ வந்திருக்க? உங்க அம்மா எங்க? அம்மா, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு மட்டும் என்னைய வேலைக்கு போன்னு சொல்லிச்சு, அதான் வந்தேன். ஏதாவது குடிக்கிறீங்களா? இப்பதான் ஊர்ல இருந்து வந்தீங்கன்னு ஐயா சொன்னாரு. குடிக்கிறதுக்கு இப்ப எதுவும் வேண்டாம், அப்புறம் சொல்றேன். நாளையில இருந்து நீயோ உங்க அம்மாவோ இந்த வீட்டு பக்கம் வர வேண்டாம். எனக்கு தான் புது வேலைக்காரி வந்திருக்கால. என்னம்மா இப்படி திடுதிப்புன்னு எங்க பொழப்புல மண்ணெளி போடுறிய? நாங்க ஏதாவது வேலை சரியா செய்யலையா? எதுக்குமா இப்படி எங்களை நிப்பாட்டுறிய? வேற ஆளு வேலைக்கு வச்சுக்கிட்டீங்களாக்கும். ஏமா? வேற ஆளுனா வீட்டுக்கு மருமக வந்துட்டால, அத சொன்னேன். எப்ப தேவையோ அப்ப கூப்பிடுறேன். அது வரைக்கும் அம்மையும் மகளும் உங்க வீட்டிலே இருங்க. இங்க யாராவது ஏன் வரலன்னு கேட்டா, உடம்பு முடியல எங்க அம்மைக்கு, அதான் நான் வரல, எங்க அம்மாக்கு வேலை செய்ய முடியலன்னு சொல்லு. மாசம் மாசம் உனக்கு வீடு தேடி சம்பளம் வரும்.
என்னம்மா சொல்றீங்க? என்னம்மா ஏதுமானலாம் என்கிட்ட கேட்காத. உனக்கு சம்பளம் தானே முக்கியம். வீடு தேடி சம்பளம் வரும். இப்ப நீ கிளம்பு, நான் உங்க அம்மாட்ட பேசிக்கிறேன். சரிம்மா. இனி இந்த வீட்டுக்கு வேலைக்காரி நீதாண்டி. என்ன மகாராணி, காலங்கத்தால எங்கே கிளம்பிட்டியே? என்னடி முழிக்கிற? இவன் வேலைக்கு கிளம்பின உடனே காலங்கத்தால அந்த அசோக் வர சொன்னானா, நீட்டிக்கிட்டு அவனை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டியா? இங்க பாருங்க, என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் உங்க மருமக. ஒழுங்கு மரியாதையா நீங்க மரியாதை கொடுத்தீங்க, நான் மரியாதை கொடுப்பேன். இல்ல நடக்கிறதே வேற. என்னடி பூச்சாண்டி காட்டுறியா? யாருகிட்ட? என்கிட்டயா? கொட்டத்தை மொத்தமா அடக்கி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததே என் மவனை மைக்கி அப்படியே உள்ள நுழைஞ்சிருக்க. உன் கொட்டம்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா நாங்க ஏத்திருக்கவே மாட்டோம். தரங்கட்ட முதவியெல்லாம் பேசுது. ஆய மூடுங்க. என்கிட்ட பேசும்போது வார்த்தையை அளந்து பேசுங்க. கண்டபடி பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னடி நினைக்கணும்? என்ன நினைக்கணும்? கூடிய சீக்கிரம் உன்னை மொத்தமா இந்த வீட்டை விட்டு தெருத்துறனா இல்லையான்னு பாரு. உங்களால என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஓ, சவுடால் விடுறியா? பணக்கார வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டோம். இனிமே நாம வச்சதுதான் சட்டம். நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இந்த வீட்டுல நாத்தனார் தொல்லை இல்ல, மாமியா மட்டும்தானே. அவளை துரத்திட்டா நிம்மதியா இருந்துடலாம் அப்படின்னு பிளானை போட்டு உள்ள நுழைஞ்சிருக்கியா? இங்க பாருங்க, எனக்கு எந்த பிளானும் இல்ல. அன்னைக்கு நீங்களா தான் வந்து எனக்கு இவளை பிடிச்சிருக்கு, மருமகளா ஏத்துக்கிறேன்னு கேட்டுக்கிட்டீங்க. இன்னைக்கு என்னை இப்படி பேசுனா நான் என்ன சொல்றது? ஓ, யோக்கியதை தரமெல்லாம் இப்பமெல்ல தெரியுது. பித்தளைய பார்த்து தங்கம் நினைச்சு ஏமாந்துல போயிட்டோம். நடுராத்திரில அவங்களோட நின்று பேசிக்கிட்டு அவன் மேலேயே படிய போட்டு ராத்திரில எனக்கு போன போட்டு என்னைய வர சொன்னா அப்படின்னு சொல்லியிருக்கியே. உனக்கு எவ்வளோ இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படியோ நாசமா போயிருந்தன்னு நினைச்சு விட்டுருப்பேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் அவனை சந்திக்கிறதுக்கு நடுராத்திரில போய் மொட்டை மாடியில நின்னுது இப்பதானே தெரியுது. ஆத்தாவும் மவளும் அப்படியே பூசி மொழிகிட்டியே. ஏன் மவன் ஒரு கூறுகட்ட பைய, எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லல, அப்படியே அமுக்கிட்டான். இப்ப தெரிஞ்ச பிறகுதானே நீ எப்பேற்பட்டவளா இருப்ப அப்படின்னு தெரியுது. இப்ப காலையில இங்க வந்து நீட்டிக்கிட்டு நிமிட்டிக்கிட்டு கிளம்புறனா எங்க கிளம்புற? என் புருஷன் கூட வெளியே போறேன். அவரு தான் ஷாப்பிங் போவோம், கார் பார்க்கிங்ல இருக்கிறேன், கீழே வான்னு சொன்னாரு. அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஓ, ஷாப்பிங் போறியாக்கும் மகாராணி? ஷாப்பிங் போயிட்டு இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு இங்க வந்து உட்காரலான்னு பாக்குறியா? என் மகன் சம்பாத்தியத்தை பூரா ஷாப்பிங்கிற பேர்ல நாசமாக்குறதுக்கு கிளம்பிட்டேன். அவர் ஏன் புருஷன், அவர் சம்பாத்தியத்துல எனக்கும் பங்கு உண்டு. தேவையில்லாம பேசாதீங்க. ஒழுங்கு மரியாதையா உங்க வேலையை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடி என்ன? யார மிரட்டுற? உன் மிரட்டலுக்கெல்லாம் இங்க யாரும் பயப்பட மாட்டாங்க. வேலைக்காரி வரல, ஒழுங்கு மரியாதையா துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு போய் வீட்டு வேலை செய்யற மாதிரி புடவையை கட்டிக்கிட்டு போய் வேலையெல்லாம் பாரு. ஷாப்பிங் போறாளாம்ல, ஷாப்பிங்கு. வேலைக்காரி வரலையா? இல்ல நான் வந்த உடனே வேலைக்காரியை நிப்பாட்டிட்டீங்களா? என்ன, வேலைக்காரி வரலன்னா வரல, ஏன் நான் நிப்பாட்டக்கூடாதா? இந்த வீட்டுக்கு தான் வேலைக்காரியா நீ வந்துட்டல்ல, பின்ன என்னத்துக்கு இன்னொரு வேலைக்காரி? தெண்ட சம்பளத்துக்கா? போய் வேலைய பாரு. கேள்வி கேக்குறா. சே, இந்த பொம்பளை ஏன்டா இப்படி நடந்துக்குதோ தெரியல. முதல்ல அவர்கிட்ட போய் சொல்லணும்.